கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மளோடு கூட இடைப்படும்படியாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளிலும் இந்த செய்திக்காக, பாடலுக்காகவும் கர்த்தர் நம்மளோடு கிரியை செய்யும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற இந்த உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை தேற்றட்டும், ஆற்றட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, இந்த செய்தியின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் எங்களை வழி நடத்தட்டும். பாடல் வேளைகளிலும் மற்றும் செய்தி வேளைகளிலும் உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற செய்தி என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணீர் கம்பீரம். அந்த கண்ணீரும் விடுகிறவர்களுக்கு அதனுடைய வருத்தம் தெரியும். அதை சுதந்திரித்து அதை கம்பீரத்தோடு அறுக்கிறவர்கள் அதனுடைய சந்தோஷம் தெரியும். இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு கண்ணீர் கம்பீரம். இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. அவருடைய நாமத்தை ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் பலப்படுத்துகிறவராயும் நிலைநிறுத்துகிறவராயும் இருக்கிறார். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது, யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே. பலவீனத்தில் அவர் பலனாய் இருக்கிறார். அவர் கண்மலையாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், வியாதியில் வைத்தியருமாய் இருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பி, என் கூரைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பி, என் கூரைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு.
எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. வியாதியில் வைத்தியரும் அவரே, துன்ப வேளையில் துணையானவர். வியாதியின் வைத்தியரும் அவரே, துன்ப வேளையில் துணையானவர். என்றும் எந்தன் ஆறுதலே, என்றும் எந்தன் கண்மாலையே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா, யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, அவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் எத்தனை மகத்துவம் உள்ளது. நிச்சயமாகவே அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்தியிலையும் அடக்கி போடுகிற வல்லமை அவரிடத்தில் ஒன்று. அதனால்தான் அந்த யெகோவா என்னும் நாமம், அதை நாம் உச்சரிக்கும் பொழுதே நம் உள்ளத்திலே ஒரு தைரியம், பரவசம், ஒரு சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த நாளிலும் செய்தி வேலைக்குள் நாம் போக இருக்கிறோம். இந்த செய்தி நம்மை கண்ணீர் விட வைத்தாலும் நிச்சயமாகவே நம்மளை கம்பீரப்படுத்தும். நம் கண்ணீரோடு விதைத்துக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுக்கிறவராக இருப்போம். நாம் இந்த நாளிலும் இந்த வேதத்தை தியானிப்போம். முதலாவதாக இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணீரோடு விதைக்கிறது. கண்ணீர் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு துக்கம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக வீடுகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட பிள்ளை படிப்பை குறித்து அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், பிள்ளையினுடைய திருமணத்தை குறித்து கண்ணீர் விடுகிறார்கள், பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான சோகங்கள் உண்டு. திருமணம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஒரு நல்ல திருமணத்தை செய்து வருகிறார்கள். அதன் பிறகு அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள். ஒரு சிலருக்கு அது நடந்து விடுகிறது, ஒரு சிலருக்கு நடக்காமல் போய் விடுகிறது. நடந்து விடுகிறவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நடக்காத பட்சத்தில் கண்ணீரோடு அவர்கள் தேவனை தேடி தேவனிடத்தில் மன்றாடுகிறார்கள். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையிலே கண்ணீரோடு விதைக்கும் பொழுது அவன் கம்பீரத்தோடு அறுக்கிறவனாக இருக்கிறான். அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், நாம் கண்ணீர் விடும் பொழுது நிச்சயமாகவே அதை தேவன் பார்த்து கொண்டிருப்பார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தனும் கண்ணீரையெல்லாம் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆகையினாலே இதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் கண்ணீரோடு தேவனிடத்திலே சென்று முறையிடும் பொழுது உங்களை கம்பீரமாக மாற்றுகிற வல்லமை அவரிடத்திலே ஒன்று. இந்த நாளிலும் நாம் இந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 126 5வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 126 5 பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். இந்த இடத்துல சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தர் இங்கே என்ன சொல்லப்படுறாரு? முதலாவது வசனத்திலே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா
சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைக்கு நாம் கண்ணீரோடு எந்த காரியத்தையும் சரி அது தேவனை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு விடுதலை உண்டு. நாம் ஒருவேளை எந்த சூழ்நிலையில கடந்து போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தெரியும். கண்ணீரின் பாதையை கடக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று சொல்லி, உங்கள் குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். நிச்சயமாகவே ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. சரீரத்திலே போராட்டங்கள் உண்டு, குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டு, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் உண்டு. நம் நல்லதை தானே செய்கிறோம், ஆனால் இவர்கள் ஏன் நம்மளுக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். அப்படி உங்களுடைய கண்ணீர் நியாயமான கண்ணீராக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை கம்பீரமாக அறுக்கும்படி செய்வார். நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீர்கள், நிச்சயமாக கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமாய் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அந்த கண்ணீரை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனையும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அநேகர் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஜபிக்கும் பொழுதெல்லாம் தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களிலே குழந்தைகளுக்காக ஜபிக்கும் பொழுது தேவன் இந்த அடியேனுடைய வார்த்தையை கேட்டும் என்னையும் கனப்படுத்தி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த கண்ணீரை நிச்சயமாக காண்கிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1:10. ஒன்று சாமுவேல் 1:10 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, இந்த நாளில் மனங்கசந்து அழுதாள் அன்னாளுடைய வாழ்க்கை முன்னிலையும் கிறிஸ்துவர்கள் அநேகர் அறிந்திருக்கிறார்கள். வேதாகமத்தை அறிந்தவர்கள் நிச்சயமாக இதை அறிந்திருப்பார்கள். அன்னாளுடைய முன்னாளினுடைய அவர் பட்ட வேதனைகள், மற்றவர்களால் அவர்கள் பட்ட அவமானங்கள். ஆனாலும் இந்த இடத்திலே அவள் மனங்கசந்து அழுகிறாள். ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கும் கண்ணீரோடு விதைத்தீர்களா? குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு தருவார், நிச்சயமாகவே தருவார். உங்கள் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துரித்திரியிலே வைத்திருக்கிறார். ஏனென்று நான் குழந்தை பாக்கியத்திற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், குழந்தை இல்லாதவர்கள் என்னிடத்தில் அநேகர் ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதற்காக இதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுகிறேன், வேற ஒன்றும் அல்ல. இதில் அநேகருக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளோடு இடத்துல ஒரு ஐக்கியம் இல்லாமல் காரணம் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். எல்லாம் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வருகிறது. ஆனாலும் நம்மை காண்கிற தேவன் அவர் நிச்சயமாகவே நம் கண்ணீரை துடைப்பார். இந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிறார். அன்னாளுடைய முன்னிலைமையை நாம் பார்த்தோம். அவமானத்தோடு இருந்தால், நிந்தையோடு இருந்தால், அவருடைய பின்னிலைமை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறார். ராஜாக்களை ஏற்படுத்துகிற பிள்ளையை கொடுத்தார். சாமுவேல் என்ற பிள்ளையை கொடுத்தார். ராஜாக்களை, அநேக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய், கிங் மேக்கராய் அவரை மாற்றினார். சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது நிச்சயம். ஆகையினாலே நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே சென்று உங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது, உங்கள் குறைகளை அந்த இடத்துல விதைக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கம்பீரமாக அறுப்பீர்கள். பிரியமானவர்களே,
ரெண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தளர்ந்து போகாமல் விதைக்கணும். என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் இரவும் பகலும் நம்ம விதைக்கிறோம், நம்மளுடைய விண்ணப்பத்தை விதைக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த காரியம் என் வாழ்க்கையிலே ஜெயமாய் முடியணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், என் குடும்பத்திலே சமாதானம் வரணும் என்று சொல்லி நம் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கண்ணீரோடு நாம் விதைக்கிறோம். அந்த கண்ணீரோடு விதைக்கிற விதை நிச்சயமாகவே அது பலன் கொடுக்கும் என்று நம்ம விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே விதைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் காரியம் பார்த்தீங்கன்னா, தளர்ந்து போகாமல் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு காரியத்தில் நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அநீதி உள்ளவனே நியாயம் செய்யும் பொழுது நீதி உள்ள தேவன் நியாயம் செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் தளர்ந்து போகாமலும் நாம் அவர் சமூகத்திலே நம்மளுடைய விண்ணப்பங்களை விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் விதைக்கும் பொழுது அதை கம்பீரமாக அறுக்கும்படி தேவன் செய்வார். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் தேவ சமூகத்திலே சென்று நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்பங்களை நிச்சயமாகவே அவர் மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். நாம் பார்ப்போம், வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9 வசனத்தை நாம் பார்ப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இந்த இடத்துல நாம் தேவ சமூகத்திலே சென்று ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, விண்ணப்பிப்பது மாத்திரம் அல்ல, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருந்து தளர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல அழகாக பவுல் சொல்லுகிறார் பாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன், ஆனாலும் அவன் எனக்கு தீமை தான் செய்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் எதிராளி உனக்கு விரோதமாக இருந்தால் அவனோடு போய் முதலாவது சமாதானம் செய்து விட்டு வந்து உன்னுடைய பலியை செலுத்துன்னு சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். ஒருவேளை அவர்களோடு கூட உங்களோடு கூட இணைந்து சில காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் கசப்பு இருக்கக்கூடாது. இப்படி கசப்பு இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாய் வைத்துக் கொள்ளும் பொழுது, அப்போ அந்த சமூகத்திலே நாம் சென்று விண்ணப்பத்தை விதைக்கும் பொழுது, ஜெபத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பதில் தருவார். அதை தான் இங்கே என்ன பண்ணுறது? சோர்ந்து போகாமல் நம்ம, அதாவது தளர்ந்து போகாமல் ஆண்டவர் சமூகத்திலே நாம் விதைக்க வேண்டும். அதே நேரத்திலே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அவங்க மோசமானவங்களாக இருக்கலாம். சத்ருவ சிநேகின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? சத்ருவ சிநேகிங்கன்னு சொல்லியிருக்கிறார். நாம் அதை செய்வது கடினம்தான். நிச்சயமாகவே அதை நாம் செய்வது இந்த காலத்திலே முடியாத காரியம்தான். நமக்கு அவர்கள் தீமை செய்யல நன்கு தெரியும். நமக்கு அவர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு நம்ம எல்லாவற்றிலும் எதிர்ப்பாக தான் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனாலும் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உள்ளத்தாலே நேசித்தாலே போதும். அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும். அப்படி உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் அது பிரியமான காரியமாயிருக்கும். ஆகையினாலே இரண்டாவதாக நாம் பார்த்திருந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தளர்ந்து போகாமல் விதைப்போமாக. மூன்றாவது காரியம், அதில் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். தளர்ந்து போகாமல் விதைக்கிற என்ற காரியத்தில் பார்க்கும்பொழுது யாக்கோப்பு 5:7 5:7 வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே,
கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நாம் தேவ சமூகத்திலே சென்று விண்ணப்பத்தை விதைத்து விட்டாலும் சரி, அதுக்கு பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அதற்கேற்ற பதிலை தேவன் தருகிறவராயிருக்கிறார். எப்படி விதைக்க வேண்டும்? முதலாவதாக கண்ணீரோடு விதைக்க வேண்டும். இரண்டாவதாக தளர்ந்து போகாமல் விதைக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்பீரமாக அறுக்க செய்கிறார். அந்த தளர்ந்து போகாமல் விதைக்கிறதுல அந்த 5:7 என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி சொல்லியிருக்கிறார் இல்லை, சகோதரர் கர்த்தர் வலுவரும் பொறுமையோடு. யாக்கோப்பு 5:7 என்ன சொல்ற? பொறுமையோடு காத்திருக்கணும். விதைத்து விட்டு அது விதைத்து பலன் தரும்படி காத்திருக்கணும். ஆகையினாலே நாம் தேவ சமூகத்திலே சென்று நம் தேவனிடத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் விதைத்து விட்டோம் என்று சொன்னால், அது அறுவடை கால வரைக்கும் பொறுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்றைக்கும் அநேகர் தேவனிடத்திலே சென்று ஜெபிக்கிறார்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் வரவில்லையே என்று சொல்லி என்கிட்ட சொல்கிறவர்கள் அநேகர். எவ்வளோதான் ஜெபிக்கிறது பிரதர், இப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுனே தெரியல, என் குடும்பத்தில் இன்னும் சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் இன்னும் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் இன்னும் ஒரு ஐக்கியம் இல்லை. ஆனாலும் ஒரு நாள் வரும், இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கம்பீரமாக அறுக்கும்படியான காலம் வரும். அதை கர்த்தர் செய்வார். முதலாவதாக நாம் பார்த்தது கண்ணீரோடு விதைக்கிறது. இரண்டாவதாக பார்த்தது தளர்ந்து போகாமல் விதைக்கிறது. மூன்றாவதாக அதற்கு தேவன் நமக்கு செய்கிற பிரதிபலன் பாருங்க, கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்கிறார். நம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 126:6. இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இதற்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இதை நான் முன்பாக சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கான ஒரு முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான், நம்ம வாழ்க்கையிலே சமாதானத்தோடு இருக்க வேண்டியதுதான், நாம் புசிப்பும் குடிப்புமோடு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் இதற்கான ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை நான் பின்பாக சொல்லுகிறேன். அதை நாம் செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் பிறந்த பலனை அடைந்திருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை, இந்த வசனங்களுக்கெல்லாம் முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் கடைசியாக சொல்லுகிறேன். இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மளை கம்பீரமாக அறுக்க செய்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் 126:6, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். இன்றைக்கு ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து கொண்டு இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லைங்களா, முதலாவதாக அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன நடந்தது? குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருந்தார், குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அவர் சக்களத்தையே அவமானமாக பேசினாள், நிந்தையாக பேசினாள். ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அண்ணாளுக்கு கொடுத்தார். சாமுவேல், அவரால் ஏற்படுத்தப்பட்டவர் தான் சவுல், அவரால் ஏற்படுத்தப்பட்டவர் தான் இன்றைக்கு தாவீது. அந்த தாவீதின் சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு பாருங்க, இது நித்தியமான ஒரு ராஜா. அவர் இயேசு கிறிஸ்து நித்தியமான ராஜா. அப்படிப்பட்டவர்களெல்லாம் உருவாக்குனவர், அந்த தாவீது ராஜாவை உருவாக்குனவர். இந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருகிறார்.
இப்படிப்பட்டவர்களை உருவாக்குனவரை தேவன் அன்னாளுக்கு கொடுத்தார். ஆகையினால எப்படி ஒரு கம்பீரமான ஒரு, அதன் பிறகு குழந்தைகளை கொடுத்தார் அன்னாளுக்கு. ஆனால் அவள் மனங்கசந்து அழுதாள், கம்பீரத்தோடு அறுத்து கொண்டாள். அதை தான் இங்கே சொல்லுகிறது. அள்ளி தூவுகிற பாருங்க, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப. அதுக்கப்புறம் அவள் அழவே இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையை, அன்னாளுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1:20. பாருங்க, 1 சாமுவேல் 1:20 என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இதுதான் அந்த பதில், தேவன் கொடுக்கிற பதில். கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட என்ன சூழ்நிலைகளை நாம் இருந்தாலும் நம்மையும் ஆசீர்வதித்து கம்பீரத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படி செய்வார். அவரால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அநேக சாட்சிகள் உண்டு, அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனவர்கள் உண்டு. இன்றைக்கும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். என்னிடத்திலே சொல்லி முறையிட்டவர்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை பிரதர், என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி, ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் செய்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார். மாட மாளிகைகள் என்ன, பண வசதிகள் என்ன, அவர் போகிற காரே 1 கோடி 2 கோடி கார், 10 கோடி காரில் போறார். அவர் அவ்வளோ வசதி உள்ளவராக மாறிவிட்டார். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனை நான் சந்தித்தேன். அவர் இங்கிருந்து பாரிஸுக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவார், அமெரிக்காவுக்கு. இங்கே இருக்கிற அந்த எக்மோருக்கு போகிற மாதிரி போவார், அப்பப்போ அமெரிக்கா போயிட்டு வருவார். அவ்வளோ பயங்கரமான ஒரு வசதி உள்ள ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்னிடத்திலே சொன்ன வார்த்தை, அந்த கொரோனா காலத்திலே கர்த்தர் எப்படி என்னை பாதுகாத்தார் ஐயா, என்னுடைய பிஸ்னஸை எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி. ஆகையினாலே கர்த்தர் நம்மை கண்ணீரை காண்கிற தேவன் நம்மளை கம்பீரமாக வாழ வைப்பார். அடுத்த வசனமாக நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 2:1. 1 சாமுவேல் 2:1. அதற்கு தேவன் அன்னாளுக்கு கொடுத்த பதிலை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, அவர் கம்பீரம் கொடுக்கும் பொழுது அடுத்தபடியாக நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார். நாம் கடைசியாக இந்த கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார், நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு, அதான் என் துக்கத்தின் கண்ட நாள்களுக்கு பதிலாக எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் துன்பத்தை கண்ட வருடத்திற்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் தேவனும் கண்ணீரை கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக நம் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். 2வதாக தளர்ந்து போகாமல் விதைக்க வேண்டும். 3வதாக கர்த்தர் நம்மளை கம்பீரமாக அறுக்க செய்கிறார். 4வதாக நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். எவ்வளவு கவலைப்பட்டாலும் சரி, எவ்வளவு பலவீனப்பட்டாலும் சரி, வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது என்று நினைத்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்திலே விதைத்த விதைகள் நிச்சயமாகவே 30, 60, 100 பலன் தரும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் பஞ்ச காலத்திலே 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை பலவானாய் மாற்றுவார். சரீரத்திலே என்னால் முடியவில்லையே, என் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் சரி, உன் சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம் கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார்.
எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. கடைசியாக நாம் பார்க்க இருக்கிறது, நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 35:10 பார்க்கும் பொழுது நம்மை அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து, எசேக்கியா மரித்து போவேன் என்று சொன்னது கூட அதே தீர்க்கதரிசியை கொண்டு அவன் 15 வருடம் பிழைத்திருப்பான் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்மளுக்கு நிச்சயமாகவே அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். 35:10 சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 35:10 என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீர்களோ, என்னென்ன போராட்டங்களுக்காக நீங்கள் மனம் வருந்தினீர்களோ, உங்கள் உள்ளத்திலே அழுதீர்களோ, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சிறையிருப்புக்கு போகும் முன்பாக அந்த மக்கள் பட்ட வேதனை, சிறையிருப்பின் திரும்பி வந்த பிறகு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பினார். இந்த நாளிலும் உங்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, என்ன இழந்து போய் இருந்தாலும் சரி, அதை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவார். உங்களை களிப்புள்ளவர்களை மாற்றுவார், உங்களை சந்தோஷம் உள்ளவர்களை மாற்றுவார், உங்களை சமாதானம் உள்ளவர்களை மாற்றுவார்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு அநேக மக்களுடைய வேதனையிலே அவர்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவர் சொன்னார், ஒரு சூழ்நிலையிலே என் வாழ்க்கை நினைத்து பார்க்கும் பொழுது நரகமாக இருந்தது, இனி நான் வாழ்வதற்கு லாக்கியில்லை என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக செல்லும் பொழுது தேவன் குறுக்கிட்டார். தேவன் அவரை தூக்கி எடுத்தார். தேவன் அவர் உலகத்துக்கு யார் என்று காட்டினார். இந்த உலகமே அவர்களை பார்த்தது. இவர் ஒரு தேவ மனிதர் என்று உலகத்திலே சொல்லப்பட்டது. அவர்தான் வேற யாரும் அல்ல, டிஜிஎஸ் தினகரன் ஐயா. அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதிலும் அவர்கள் மூலியமாக சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கண்ணீரை மாற்றினார், அவருடைய துக்கத்தை மாற்றினார், அவர் எடுத்து பயன்படுத்தினார், அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எருசலேமிலே அவர்கள் டவர் கட்டி இருக்கிறார்கள், ஜீசஸ் கால்ஸ் டவர். எங்கே தேவன் பிறந்தாரோ, எங்கே தேவன் வளர்ந்தாரோ, எங்கே தேவன் ஊழியம்